ஃபுல் மவுத் இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எல்லா பல்லையும் எடுக்கணுமா? உதாரணத்துக்கு எனக்கு இங்கே ஒரே ஒரு பல்லு ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் இதை வச்சுக்கிட்டு ஃபுல் மவுத் இம்ப்ளான்ட் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி. இங்கே ஒரு பல்லு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதுக்கு இந்த ஒரு பல்லை வச்சுக்கிட்டு இடையில நம்ம இம்ப்ளான்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. ஏன்னா அந்த பல்லும் எப்போ வேணாலும் உழுகலாம், எப்போ வேணாலும் சொத்த வரலாம். அப்படின்ற பட்சத்தில் அந்த பல்லை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுறதுன்றது சாத்தியம் இல்லாத ஒன்று. நீங்கள் அதோட கனெக்ட் பண்ணி நீங்கள் பல்லு கொடுக்கும்போது திருப்ப ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா மொத்த பிரிட்ஜையும் கழட்டி எடுக்கணும் அந்த பல்லை எடுக்கிறதுக்கு. இல்லை அந்த ஒரு பல்லை விட்டுட்டு நான் இந்த சைடு 4 இம்ப்ளான்ட் இந்த சைடு 4 இம்ப்ளான்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக பண்ண முடியும். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட்டோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ இம்ப்ளான்ட்ன்றதே எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். அந்த எக்ஸ்பென்ஸை நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம இந்த ஒரு பல்லை நம்ம பார்த்துட்டு நம்ம எக்ஸ்பென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ பெட்டர் உங்களோட டென்டிஸ்ட் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். பொதுவாக ஒரு பல்லு 2 பல்லு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதை எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக பண்ணுறதும் பெட்டரான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இப்போ எல்லா பல்லும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அது கம்ப்ளீட்லி வேறு. நம்ம ஒரு இம்ப்ளான்ட் 2 இம்ப்ளான்ட் பண்ணுறோம் அப்படின்னா வேறு. பட் 1-2 பல்லு மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது, மீதி எல்லா பல்லும் வீக்காக இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு பண்ணுறது உங்களோட ஃப்யூச்சருக்கு பெட்டராக இருக்கும்.